மாநிலங்களின் வருவாயை நீங்கள் அதிகம் எடுக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் விற்பனை, பெட்ரோல் டீசல் விற்பனை இருக்க, இதுல ஒரு சென்ட்ரல் பூல் இருந்தது. ஒட்டுமொத்த லாபத்துல 50% மாநிலங்களுக்கு ஷேர் கொடுத்தீங்க. ஆனா சாட்சாத் மோடி ஆட்சிக்கு பிறகு, அதுவும் 2019க்கு பிறகு படிப்படியாக அது குறைந்து பாதிக்கு பாதி என்பது இன்றைக்கு 25 விழுக்காடாக குறைந்து விட்டது. 3/4% நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வரியால வாங்குறாங்க. பெட்ரோல் டீசல்ல வரியின் மூலம் வாங்குறாங்க. ஆனா அதுல 2013ல 1.25 கோடி வந்துச்சு. அப்போ 2.5 லட்சம் கோடி தான் வந்தது வருமானம். அதுல பாதியை பிரிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதே 1.5 லட்சம் கோடி தான் ஒதுக்கப்படுகிறது. அப்ப பெரும்பகுதி பணம் யார்கிட்ட போகுது? நிதி யார்கிட்ட போகுது? அப்ப நிதி ஆயோக்கு இதனாலதான் சொல்றேன், கார்பரேட் இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கு, ஒன்றிய அரசினுடைய இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கு. ஒன்றிய அரசுன்னா கூட நீங்க இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது என்ன ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. வங்கிகளில் அல்லது நாணய விகிதாச்சார முறையில் மாற்றம் வர்ற போது, அல்லது மதிப்பு வேல்யூன்னு சொல்கிறோம்ல, டாலருக்கு நிகரான மதிப்பு குறைகிற போது சில நடவடிக்கைகளை அது எடுத்து அதை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கும். அதற்காக அங்கே ஒரு நிரந்தர தொகை இருக்கும். அது இதுவரையும் ஏற்றுக்கொண்டதுன்னா 4.5% தான் எடுக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு 2,69,000 கோடி ரூபாயை வாங்கியிருக்காங்க. 7.5%. இந்திய வரலாற்றிலே இவ்வளவு எடுத்ததில்லை. அப்ப பணம் அடிக்கிற செலவுங்கிற பேர்ல இப்படி ரிசர்வ் பேங்க் மூலம், இது டிவிடெண்ட் கிடையாது. வங்கிகள் டிவிடெண்ட் கொடுக்குது லாபத்திலிருந்து, எல்ஐசி டிவிடெண்ட் கொடுக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்குது. ஆனால் ரிசர்வ் பேங்க்ல இருந்து இதை எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் செலவினங்கள் என்கிற அடிப்படையில் இவ்வளவு பணம் எடுத்தால், இந்த பக்கம் என்ன இருக்கு? நான் 1000 ரூபாய்க்கு கம்மியா வச்சிருக்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான மினிமம் பேலன்ஸ் இருக்குல்ல, அது குறைவாக சாதாரண மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் அடிக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்கிறது? ஒரு பக்கம் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள்கிட்ட வரி கொடுமை, அதன் மூலம் வசூலிக்கப்படுவதை பெரு நிறுவனங்களுக்கு பந்தி வைக்கிறீங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க. இதுவா அரசாட்சி? இந்த முறைமைகளில் மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் சென்று தெளிவாக வரையறுத்திருக்கிறாரு.